குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆடி 18. அனைவருக்கும் இனிய ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டியாச்சுங்க. ஓகேங்க, இன்றைக்கி நாள் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் ஃபுல்லாக எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் இனிப்பாக அமையட்டும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பால் பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் பால் தாங்க ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேங்காய் பாலுக்கு வந்து நாங்கள் 1 மூடி தேங்காய் 1.5 மூடி தேங்காய் எடுத்தோங்க. 1.5 மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி சில்லாக போட்டு நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோங்க. அம்மா தான் பண்ணாங்க, நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பால் பணியாரம் செய்கிறதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சுங்க. அது சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாவு வந்து நேற்று, அதாவது சனிக்கிழமை மத்தியானமே ஊற வச்சு சனிக்கிழமை நைட் அரைச்சோம். 1.5 டம்ளர் உளுந்துங்க, ஒரு கைப்பிடி பச்சரிசிங்க. இதெல்லாம் நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தோங்க. அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ தாங்க எடுக்கிறோம். அந்த மாதிரி செஞ்சால் நல்லா பொழு பொழுன்னு வரும், நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறவங்களும் 2-3 மணி நேரம் ஊற வச்சு செய்யறதுனா செஞ்சுக்கலாங்க. ஓகேங்க, மாவு எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பதத்துக்கு கலக்கியாச்சுங்க. அம்மா தான் செஞ்சாங்க. ஏன்னா எண்ணெய் சட்டிக்குள்ளே நிற்க வேணான்னு சொல்லி சொன்னாங்க. எண்ணெயும் ஊற்றியாச்சுங்க. இந்த தூக்குச்சட்டி தான் எங்கள் அம்மாவுக்கு சீர் கொடுத்தது. அதனால் நாங்கள் இன்னும் பத்திரமா இதில் தான் எண்ணெய் ஊற்றி வச்சு நாங்கள் எல்லாமே செய்வோங்க. ஓகேங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து கிள்ளி போட்டுட்ருக்காங்க. மோஸ்ட்லி அம்மா என்னை எண்ணெய் சட்டிக்குள்ளே விட மாட்டாங்கங்க. அவங்க நல்லா இருந்தாங்களோ அவங்க தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் அடம் பிடிச்சா கூட விட மாட்டாங்க. ஏன்னா என் மேலே எண்ணெய் பட்டும் நிறையா டைம் பட்டிருக்கு. அதனால் பயந்துட்டு அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்க செய்ய விடுவாங்க. இல்லைன்னா நான் செய்கிறேன், அவங்களுக்கு உடம்பு சரியாத டைம் மட்டும்தான் நான் செய்வேங்க. ஓகேங்க, ஒரு வழியாக ஒரு ஈடு போட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குல்ல, நல்லா பொல பொலன்னு இருக்குதுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம செஞ்சதை எடுத்து தேங்காய் பாலில் கலந்துக்கலாங்க. தேங்காய் பாலில் வந்து உங்கள் சுகருக்கு ஏற்றாப்புல சுகர் சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்துட்டு நாங்கள் ஏலக்காய் தூள், சுக்கு எல்லாம் சேர்த்துட்டோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சதை பணியாரத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. ஆனால் இப்போ உடனே சாப்பிடக்கூடாதுங்க, கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்டா தான் அடிப்பொலியாக இருக்குங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோங்க. ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோட சாமிக்கு தான் வைக்கணும். ஸோ வந்து செஞ்சோடனே முதல்ல சாமிக்கு வச்சாச்சுங்க. அவங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். ஓகே, அவங்களுக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. எப்போவுமே நல்ல நாள் அன்றைக்கி உப்பு, மஞ்சத்தூள், வெல்லம் வாங்குவோங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வாங்கியாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நம்ம சாமிக்கு எல்லாமே வச்சாச்சுங்க. தேங்காய் தண்ணி, பால் பணியாரம் வச்சு இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஸ்டார்ட் ஆகணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.